வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நாம் அத்வைதம் துவைதம் என்ற இரண்டு கருத்துக்களின் அடிப்படையில்தான் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்வைதம் என்பதுதான் உண்மையாக இருந்தாலும் அறிவின் நிலையிலே உயர்வது வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த துவைதம் என்பது தேவைப்படுகிறது. அதாவது அறிவின் நிலையில் உயர்வது வரை என்று சொன்னால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்றால், அதாவது மாணவர் பருவம், குழந்தை பருவம் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த அத்வைதம் என்ற ஒரு நிலையை உணர்த்துவது என்பது கடினம். அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு துவைதம் என்ற நிலையில் பக்தி மார்க்கம் என்பது அங்கு தேவைப்படுகிறது. ஆனால் மனிதர்கள் இறுதி காலம் வரை 80-90 வயதாகியும் அதே துவைதம் என்ற நிலையிலேயே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருப்பவர்களில் ஒரு சிலர் மட்டும் சரணாகதி தத்துவம் என்ற நிலையில் அந்த சரணாகதி அடைந்து அந்த ஒருங்கிணைந்த அத்வைத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். வந்து இருந்து கொண்டு அப்படியே சென்று விடுகிறார்கள். சிலர் அந்த ஒரு நிலையை அடைந்த பிறகு, அத்வைதம் என்ற ஒரு நிலையை உணர்ந்த பிறகு அதை சமுதாயத்துக்கு எடுத்து உரைத்து கொண்டும் இருக்கிறார்கள். அதில் முதலாக இந்த சமுதாயத்தில் அத்வைதம் என்பதை சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்தவர் ஆதிசங்கரர். அவரது காலத்திலேயே அதற்கான முயற்சி செய்தார். ஆனால் இந்த பக்தி மார்க்கத்திலேயே ஊறிப்போயிருக்கக்கூடிய சமுதாயத்தில் அந்த மாற்றம் கொண்டு வருவது அவருக்கு எளிதான காரியமாக இல்லை. இன்று வரை அப்படியே தான் இருக்கிறது. துவைதம் என்ற நிலையில் தான் இருக்கிறது. துவைதம் என்ற நிலையில் இருந்தாலும் சரி, இருந்து விட்டு போகட்டும், அது ஒன்றும் தவறில்லை. அந்த துவைதம் என்ற நிலையில் இறைவன் வேறு நான் வேறாக பார்க்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி இருந்தாலும் அந்த இறை தன்மை என்பதற்கும் இறைநீதி என்பதற்கும் உட்பட்டு ஒரு அறநெறியில் வாழ்கிறார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால், அங்கு துவைதம் என்ற நிலையில் பக்தி மார்க்கம் இருக்கிறது. ஆனால் அறம் என்பதே இல்லாத ஒரு சமுதாயமாக மாறி இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பக்தியினால் பலன் இல்லை. அந்த பக்தி உண்மை பக்தி இல்லை. பக்தி என்பது ஒருவன் இறை வழிபாடு செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு செயலிலே மாற்றம் நிகழ வேண்டும். செயல் மாற்றத்திற்காகத்தான் இறை வழிபாடு என்பதை வைத்திருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் 48 நாட்கள் மாலை போடுகிறார்கள். அந்த 48 நாட்களுக்கு மட்டும் சில செயல் மாற்றங்களை செய்து கொள்கிறார்கள். உண்மையான செயல் மாற்றம் அங்கு இல்லை. சில செயல் மாற்றங்களை மட்டும் செய்து கொள்கிறார்கள். அது காலத்துக்கு காலம் அதுவும் கூட மாறிவிட்டது, நீர்த்து விட்டது என்று சொல்லலாம். இப்பொழுது 48 நாட்கள் விரதம் என்பது இன்றைய காலத்துக்கு தகுந்தாற்போல் விரதம் என்று மாற்றிக்கொள்கிறார்கள். எப்படி உபவாசம் என்பது ஒரு காலத்தில் உண்மையான உபவாசமாக இருந்தது,
இப்பொழுது விரதங்கள் என்று சொன்னால் சாப்பாடு சாப்பிடாமல் பலகாரங்கள் சாப்பிட்டால் அது விரதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது அல்லவா? அதுபோல ஆகிவிட்டது. ஆக இந்த துவைதம் என்ற ஒன்றில் செயல் மாற்றம் இல்லை, அறம் இல்லை. அப்போ என்ன ஆகிறது? சமுதாயத்தில் துன்பங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இதே சமுதாயம் அதே இறைவனிடம் போய் இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் இந்த துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம் என்று இறைவனிடம் கேட்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த துன்பத்தை நீக்கிவிடு என்று அவர்கள் அந்த இறைவனிடம் வேண்டுதல் வைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இது நடக்காத காரியம். ஆக அப்போ இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இந்த அத்வைதம் என்பதை உணர்த்தி அந்த உணர்வை கொடுக்கவில்லை என்று சொன்னால் சமுதாயத்தில் அறம் என்ற ஒரு நிலைக்கு மனிதனை மாற்ற முடியாது. அதனால்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இன்றைய சமுதாயத்துக்கு இந்த தத்துவம் மிக 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 அவசியம் என்று சொன்னார். அதை நாம் சென்ற பகுதியிலேயே பார்த்தோம். அவர் சமுதாய சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் என்று ஒரு 14 காரணங்களை அவர் சொல்லியிருந்தார். அதில் முதல் காரணம் இறைவன் என்பது யார் என்று தெரியாத ஒரு காரணம். அதுதான் இன்றைய பிரச்சனைகள், துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை என்று சொல்லிவிட்டார். அந்த அடிப்படையிலே நாம் இப்பொழுது அத்வைதம் என்ற தத்துவத்தை காந்த தத்துவமாக, அலை இயக்க தத்துவமாக இங்கு சமுதாயத்துக்கு விளக்கி கொண்டிருக்கிறோம், தெளிவாக விளக்கி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த தத்துவம் அனைத்து மக்களுக்கும் சென்றடையவில்லை என்பதின் அடிப்படையில் சமீபத்தில் நமக்கு கிடைத்த ஒரு பாடல், அது சினிமா துறையில் இருப்பவர் பிரபல்யமான பாடகர் என்பதால், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியது என்பதால் இது எல்லோருக்கும் சென்றடையும் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த பாடல் திரைக்கு வரவில்லை. அது மீடியாக்களில் மட்டும்தான் வெளியாகி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த பாடலை இப்போ நாம் கேட்போம். இந்த பாடலை நமது எல்லா குரூப்லையும் போட்டிருக்கிறோம். நீங்கள் முடிந்த அளவுக்கு இந்த பாடலை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அனுப்புங்க. காதுகளில் ஒலிக்கட்டும். காதுகளில் ஒலித்து அதனுடைய விளக்கத்தை தேடட்டும். தேடினால்தான் கிடைக்கும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது அந்த பாடல் வரிகளை மீண்டும் ஒரு முறை முழுமையாக கேட்டு விடுவோம். கேட்டுவிட்டு அந்த விளக்கத்துக்கு செல்லலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது அந்த பாடலை நாம் முழுமையாக கேட்டோம். இப்போ இந்த பாடலிலே நாம் அந்த முதல் ஸ்டான்ஸாவுக்கு நம்ம விளக்கம் சென்ற வாரம் கொடுத்திருந்தோம். இந்த பாடல் வரிகளிலே 4 வரிகளாக வருகிறது. அந்த 4வது வரி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில்தான் ஆழமான தத்துவங்கள் அடங்கியிருப்பதாக இருக்கிறது. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 3 வரிகளும் நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் ஒரு மாயையில் இருக்கிறோம் என்பதை கூறக்கூடியதாக இருக்கிறது. அந்த 4வது வரி அந்த மாயையிலிருந்து முழுமையாக விலகுவதாக, அந்த விளக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அதீதமான ஒரு விளக்கமாக இருப்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்கிறோம். இப்போது லேசாக நம்ம முதல்ல இருந்து வந்துடுவோம். ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. காரணம், ஆண்டவன் யார் என்று புரியவில்லை. அதனால தான் இப்பொழுது கடவுள் என்ற பெயரை வைத்துக்கொண்டே பல சண்டைகள் நடப்பதை பார்க்கிறோம். இது உலக அளவில் நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளும் இந்த கடவுள் என்பதை மையமாக வைத்து நடக்கிறது. அது மட்டுமல்ல,
ஒவ்வொரு குடும்பங்களில் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானாலும் அவர்களது இந்த குலதெய்வம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு அதை நான் செய்வதா நீ செய்வதா என்று அந்த குடும்பத்திற்குள்ளாகவே சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் பல ஊர்களில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை இப்பொழுது நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த கடவுள் எதற்காக அதை கும்பிடுகிறோம் என்பதே தெரியாமல் இதில் நீயா நானா என்ற அங்கே தன்முனைப்பு தான் அங்கு ஓங்கி நிற்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் ஒரு வரி நான் என்பது உள்ளவரை என்று அந்த சொல்லக்கூடிய அந்த வரியிலே அதே போல் ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா என்ற அந்த 2 வரிகளிலும் பார்க்கும் பொழுது இப்பொழுது அது ஆணவம்தான் அதிகமாக இருக்கக்கூடியதை இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த இறைவன் யார் என்று உணர்த்திவிட்டால் இந்த சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய 2 பேருமே அந்த 2 பேருக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த 2 பேருமே இறைவனாகவே இருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த அத்வைத தத்துவம் உணர்ந்து கொண்டால் இந்த சண்டை சுலபமாக தீர்ந்துவிடும் அல்லவா? ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த கதவை பூட்டி வைத்துக்கொண்டு சண்டையிட்டு கொண்டிருப்பதை ஒவ்வொரு கிராமங்களிலும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஒரே ஒரு தத்துவம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய துன்பத்தை போக்கக்கூடிய தத்துவம் என்பது உண்மை. ஆன்மாதான் கடவுள்னா நம்பவே முடியவில்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இறைவன் இருக்கிறான் என்பதை இப்பொழுது நம்ப முடியவில்லை சமுதாயத்தினால். ஆனால் அதே சமுதாயம் அந்த துவைதம் என்ற நிலையில் கோவிலிலே போய் பாடல் பாடுகிறது. என்ன பாடல் பாடுகிறது தெரியுமா? தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூய ஜோதி நாராயணன் என்று பாடுகிறார்கள். ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் விண்ணிலும் இருப்பான் மண்ணிலும் இருப்பான் இப்படி என்று பாடல் பாடுகிறார்களே. அப்படி பாடும் பொழுது உன்னிலும் இருப்பான் என்னிலும் இருப்பான். அந்த உன்னிலும் என்னிலும் எங்கு இருப்பான்? உன்னுடைய ஆன்மாவிலும் இருப்பான் என்னுடைய ஆன்மாவிலும் இருப்பான் என்று அந்த பாடலை முடிக்கவில்லையே. அப்போ ஒரு விண்ணிலும் தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய இறைவன் என்னிலும் உன்னிலும் இருந்துதானே ஆக வேண்டும் என்று சிந்திக்க தோன்றவில்லையே. அப்படி என்றால் அங்கு எதற்காக அந்த பாடல்? அந்த பாடலை யாரோ ஒருவர் எழுதினார், யாரோ ஒருவர் பாட கற்றுக் கொடுத்தார், இவர்கள் பாடிவிட்டார்கள். பாட்டு முடிந்தவுடன் சூடாக சர்க்கரை பொங்கலும் வெண் சுண்டலும் கிடைக்கிறது. அதை அவ்வளவுதான் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர அந்த பாடலின் அர்த்தம் தெரிந்து அவர்கள் பாடவில்லை என்பதைத்தான் அங்கு நாம் உணர்ந்து கொள்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் அத்வைதம் என்ற தத்துவம் சொல்லித்தரப்படாததுதான் காரணம். சரி, அடுத்ததில் ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா. இது நமக்கு ஏற்கனவே தெளிவு பற்றி விட்டோம். மனிதன் என்பவன் இறைவனிடமிருந்து எப்படி விலகி இருக்கிறான் என்று மகரிஷியினுடைய தத்துவம் அதை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஆணவம் கண்மம் மாயை, இறைவன் கூட்டல் ஆணவம் கண்மம் மாயை இசிக்கோட்டு மனிதன், மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இசிக்கோட்டு இறைவன். அப்போ அந்த ஆணவம் என்பதை மனிதனிடமிருந்து கழித்து விட்டால் அவன் இறைவன். அப்போ ஆணவம் இருக்கும் வரை ஆன்மீகமே இல்லை. அப்போ ஆணவத்திலிருந்து வெளியேறுவதுதான் மனிதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் எல்லையடா. நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது. ஊனுடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது. இதுவரை நாம் சென்ற பகுதியிலே பார்த்திருந்தோம். இந்த ஊனுடம்பை வெறுக்காமல் அந்த இடத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உடம்பை வெறுக்காமல் இந்த உடம்பையே விட்டுறணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை இருக்குது. அப்படின்னா அப்படி ஒன்றும் நீ உடம்பையே விட வேண்டாம். நாம் என்ன சொல்கிறோம்? ஆக்கினை தவத்தில் என்ன சொல்கிறோம்? 5 புலன்களிலிருந்து விடுதலை பெறுங்கள் அப்படி தானே சொல்கிறோம். அந்த 5 புலன்களிலிருந்து விடுதலை பெற்று விட்டால் மனம் முழுமையாக இந்த உடம்பிலிருந்து விடுதலை ஆகிவிடும். அவ்வளவுதான்.
அப்போ இந்த உடம்பிலிருந்து விலகுவது, மனம் விலகுவது என்பது மிக சுலபம். என்ன என்று சொன்னால், இந்த உடம்போடு மனம் எங்கு ஒடுங்குகிறது, இணைகிறது என்று பார்த்தால் 5 புலன்களின் வழியாகத்தான் அது இந்த உடம்பில் இணைகிறது. பெரும்பாலும் அப்படிதான் இணைகிறது. அப்போ அந்த புலன் உணர்வுகளிலிருந்து வெளியே வந்து விட்டாலே போதும், அங்கு அந்த உடலிலிருந்து நாம் விலகி நிற்கக்கூடிய ஒரு நிலை என்பதை உணர முடியும். அந்த விலகி நிற்கும் பொழுதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அத்துணையும் நமக்கு தெரிய வரும். சரி, அது ஒரு பெரிய இதுவரை நல்ல ஒரு அந்த அத்வைத தத்துவத்தை எளிமையாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், துவைதம் என்ற நிலையில் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அதை எவ்வாறு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான், அது எப்படி இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் தெளிந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது பாருங்கள், காசியில் நீ குளித்தாலும், வாசியை நீ பிடித்தாலும், சக்தி தரும் மந்திரங்கள் 1000 நீ படித்தாலும், இப்போது இதுவெல்லாம் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. காசியில் குளித்தால் பாவமெல்லாம் விலகிவிடும் சொல்லுகிறார்கள். எப்படி விலகும்? அதாவது காசி என்பது ஒரு கங்கை நீர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ கங்கை நீரை இப்பொழுது தூய்மைப்படுத்தி விட்டார்கள். சரி, அது ஒரு தூய்மையான நீர் தான். இப்போது அந்த கங்கை நதியிலே குளிக்கும் பொழுது பாவங்கள் எல்லாம் விலகிவிடுமா என்றால், இந்த பாவங்கள் பல வகை இருக்கிறது. இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த தேங்கிய அந்த கழிவுகள் என்ற பதிவுகள் எல்லாம் விலகும். இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடியதெல்லாம் விலகக்கூடியது கிடைக்கும். அது எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த நீரில் குளிக்கும் பொழுது அபரிமிதமான ஜீவகாந்த சக்தி நம்ம உடலுக்குள்ளாக பெருகி, அந்த ஜீவகாந்த சக்தி பெருகுவதனால் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிவிடும். ஆனால் அந்த கர்ம வினையில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் இந்த உடலின் வழியாக வெளிப்பட முடியாமல் அப்படியே நின்றுவிடும். அங்கே என்ன ஆகிவிடும்? உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துவிடும். அப்போ அதற்காக என்ன சொன்னாங்க? காசியில் குளிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம மக்கள் அந்த காசியில் குளிக்கும்போது அத்தனை பாவமும் விலகிவிடுகிறது என்று சொன்னால், அவன் அங்கே போய் குளிச்சுட்டு வந்து திரும்பவும் பாவம் செய்வான். நம்ம இங்கே இருக்கிறவனுக்கே இப்படி இருக்குன்னா, அதே ஊரில் வாழ்கிறவனுக்கு டெய்லி காலையில் போய் குளிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பாவத்தை செஞ்சுட்டு டெய்லி போய் குளிச்சுட்டு வந்துடலாமே என்று தோன்றுமா இல்லையா? அதாவது இந்த கங்கை நீரில் குளிக்கும்போது என்ன நடக்கிறது என்ற உண்மை தத்துவத்தை, காந்த தத்துவத்தை விளக்காமல் இப்படி ஒரு ஆசை காட்டி அதை சொல்லிவிட்டதனால் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க? காசியில் போய் குளிச்சுட்டேன், எனக்கு என் பாவமெல்லாம் போயிடுச்சுன்றாங்க. இது ராமகிருஷ்ணரிடம் சென்று கேட்டார்கள். காசியில் குளித்தால் பாவம் போய்விடும் என்று சொல்லுகிறார்களே ஐயா, போகுமா? எப்படி போகும் என்று கேட்டார்கள். அதற்கு ராமகிருஷ்ணர், வாப்பா உனக்கு பதில் சொல்கிறேன் என்று ஒரு குளத்துக்கு அருகிலே கூட்டி சென்றார். இந்த குளத்தை தான் கங்கை என்று வைத்துக்கொள். அங்கே பார்த்தோம்னா ஒரு எருமை மாடு நல்ல வெயிலுக்கு சுகமாக உள்ளே படுத்து இருக்குது, தலை மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்குது, உடம்பெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குது. அப்பா அந்த தலையில் பாரு எவ்வளவு ஈ மொக்கிதுன்னு பாரு. அப்படி ஆயிரக்கணக்கான ஈ அந்த தலையில் மொச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஈக்கள் தான் பாவம் என்று சொன்னாராம் அவர். இப்போ இந்த பாவம் அவர்களை தொற்றிக்கொண்டு பிடித்து கொண்டு இருக்கிறது பற்றியா? இப்பொழுது பாரு, இப்போது அந்த மாடு தலையை தண்ணீருக்குள்ளாக அப்படியே முங்கியதான். முங்கியவுடன் இந்த ஆயிரக்கணக்கான ஈக்களும் பறந்து சென்று விட்டது. அப்போ சொன்னாராம் ராமகிருஷ்ணர், இப்படிதான்ப்பா கங்கையில் நீ மூழ்கினால் பாவங்கள் எல்லாம் பறந்துவிடும் என்று சொன்னாராம். சற்று நேரத்திலே அப்படியா சாமி என்று சீடர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ அந்த மாடை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னா அந்த மாடு மூச்சு தாங்க முடியாமல் தலையை வெளியே கொண்டு வந்தவுடன்
அந்த ஆயிரக்கணக்கான ஈக்கள் அத்தனையும் வந்து அந்த அந்த முகத்திலே ஒட்டி கொண்டது. என்ன சாமி திரும்பவும் வந்து அந்த பாவமெல்லாம் ஒட்டிக்கிச்சே அப்படின்னா, நீ என்ன கேட்டாய்? கங்கையில் மூழ்கினால் பாவம் போகுமா என்று கேட்டாய். மூழ்கி இருக்கும்போது பாவம் போய்விட்டது, வெளியே வந்தவுடன் திரும்பவும் வந்து ஒட்டி கொண்டது. இப்படிதான்ப்பா கங்கையிலே குளித்தால் பாவம் போகும் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். இதை சில பேர் தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், காசியில் போய் ஆற்றுல உள்ள குதித்து செத்து போயிடுறாங்க. அப்போ உள்ளே போயிட்டோம்னா அந்த பாவமெல்லாம் போயிடும்ல அப்படின்னு போயிடுறாங்க. இது ஒரு பெரிய அறியாமை. அப்படி ஆன்மாக்கள் எல்லாம் அங்கு என்னாகும், காசியின் வீதிகளிலே உடலை தேடி அலைந்து கொண்டிருக்கும். இப்பொழுதெல்லாம் காசிக்கு போனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அங்கே இது மாதிரி ஆன்மாக்கள் நிறைய உடலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மரணம் என்பது இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்தால் அது என்ன ஆகும், அந்த உயிரின் நிலை என்ன, அந்த உயிரினுடைய கர்மவினையின் நிலை என்ன, இதெல்லாம் இங்கு சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தப்படவே இல்லை. மகரிஷி அவர்கள் அற்புதமாக அதையெல்லாம் தெளிவுபடுத்தி நமக்கு கூறியிருக்கிறார். அப்போ காசியில் நீ குளித்தாலும், வாசியை நீ பிடித்தாலும், வாசினா அந்த பிராணாயாமம் என்ற அந்த மூச்சு பயிற்சியின் தீவிரமான பயிற்சி. அந்த ரேசகம் கும்பகம் என்று சொல்கிறோமே, அந்த கும்பகம் என்ற நிலையில் போய் அதை அடக்குவது, இதுதான் வாசியோகம் என்றெல்லாம் சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாசியோகம் இப்பொழுது சர்வசாதாரணமாக சொல்லித்தரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதுவெல்லாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சொல்லித் தருபவர்கள் ஒரிஜினல் இல்லை. எங்கெங்கோ கற்றுக்கொண்டு யாரோ கற்றுக்கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் யூடியூப்பில் எதையாவது கற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்கள், அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது உருண்டை குழம்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால், உருண்டை குழம்பு என்று போட்டால் உருண்டை குழம்பு ஒரு 40 பேர் ஏற்கனவே போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு நாளை கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாளையும் கொஞ்சம் இவர் வேறு எதையாவது கலந்து இவர் ஒன்று புதுசாக ஒன்று போட்டு விட்டுறாரு. இப்படி இருப்பதை கேட்டுக்கொண்டு இவர்கள் வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கக்கூடியது நடக்கிறது. சமையல் கலை இப்பொழுதெல்லாம் நிறைய வீட்டில் சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்று சமைப்பதற்கு யூடியூப்பில் போய் பார்த்தாலே 50 பேர் சொல்கிறாங்க எது ஒரிஜினல்னு தெரியலன்றாங்க. இப்போ அதுபோல் இப்பொழுது வாசியை கற்றுக் கொடுக்கறதில் யார் ஒரிஜினல் என்று தெரியாமல் இருக்கிறது. இப்போது இது எல்லாமே இது டேஞ்சரஸ் என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டது. அது ஒரிஜினலாக செய்யணும்னா அது அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய வடகரை என்ற ஊரிலே அங்கு இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு போடுகிற அந்த கண்டிஷன்ஸ், அந்த கிண்ண சட்டத்திட்டங்கள் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினால்தான் அந்த வாசியை சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்கிற அந்த லிஸ்ட்டு படி நம்ம வாழவே முடியாது. அவ்வளவு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஒரு சன்னியாசினால் தான் அப்படி வாழ முடியும் என்ற ஒரு அளவுக்கு அதில் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அப்போ அந்த கட்டுப்பாடுகளையெல்லாம் அப்படியே விட்டு விட்டு இவர்கள் அந்த பயிற்சியை மட்டும் வெளியே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கட்டுப்பாடு இல்லாமல் அந்த பயிற்சி செய்தால் அதில் வரக்கூடிய அந்த பக்க விளைவுகளுக்கு அவரவர் தான் பொறுப்பாக வேண்டும் என்று அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது இதை எல்லாத்தையும் இவர்கள் சாதாரணமாக இந்த சமுதாயம் வாசி யோகம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று செய்து கொண்டு எங்காவது அந்த வாசி என்ற மூச்சு சிக்கிக்கொண்ட பிறகு அவர்கள் அதுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் மாறிவிட்டார்கள். இப்போது இதெல்லாம் இந்த துவைலம் என்ற நிலையில் பக்தி மார்க்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு துன்பத்தை அழைத்து செல்லக்கூடிய ஒரு பகுதிகளாக மாறிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சக்தி தரும் மந்திரங்கள் 1000 நீ படித்தாலும் இப்போ மந்திர உச்சாரணங்கள் செய்கிறார்கள். இப்போ மந்திர உச்சாரணங்கள் என்று சொல்லும் பொழுது அது அந்த ஒலி அலைகளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் ஒரு அலை இயக்கத்தை நமக்குள்ளாக மாற்றுகிறது. அச்சரங்கள் என்று சொல்வார்கள். அந்த அச்சரங்கள் சரியாக ஒலிக்கப்பட வேண்டும். அந்த அச்சரங்களை நாம் தவறாக மாற்றி ஒலித்து விட்டால் அதற்கு பலனில்லை, அதற்கு பதிலாக பக்க விளைவு உண்டு. இது மகரிஷி அவர்கள் இந்த ஆன்மீகத்தை கொடுக்கும் பொழுது
எங்கெங்கெல்லாம் பக்க விளைவுகள் இருக்கிறதோ அந்த பக்க விளைவுகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு பக்க விளைவு இல்லாத ஆன்மீகத்தை சுருக்கமாக தெளிவாக எளிமையாக கொடுத்திருக்கிறார். அதுதான் இவ்வளவு தைரியமாக இதை செய்யக்கூடிய அளவுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா பக்க விளைவு இருக்கக்கூடியது எதுவும் இல்லை. நீங்கள் பாருங்கள், அந்த மூச்சு பயிற்சி, அந்த உடற்பயிற்சியில் இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சியோடு சரி, மகரிஷி அவர்கள் கும்பகம் என்பதை எடுத்து விட்டார்கள். அதே போல் மந்திர உச்சாடனங்கள் ஒன்றுமில்லை. இங்கு ஒரே மந்திரம்தான், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், இவ்வளவுதான் மந்திரம், வேறு எந்த மந்திரமும் இல்லை. தனாகர்ஷண சங்கல்பம் என்று சொல்கிறோம். இப்பொழுதுதான் தனாகர்ஷ சங்கல்பத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் அவர்கள் சொல்லுவதை கேட்டு பார்த்தால் அந்த அச்சரங்களை மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இஷ்டத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த அலைகள் நமக்கு ஒரு பக்க விளைவுகளை கொடுக்கக்கூடியதாகவும் மாறிவிடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் செஞ்சாலும் அந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்க, ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. இப்போ இந்த இடத்துல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் இதில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு இது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் அந்த பாடல் வரிகளை எழுதினவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இதை சரியாக காசியில் குளித்தாலும், நீ சரியாகவே வாசியை செய்தாலும், நீ சரியாகவே மந்திரங்களை உச்சாரணம் செய்தாலும் ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இதையெல்லாம் நீ எதற்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதையெல்லாம் செய்து அதனுடைய முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் செயல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். நீ இவ்வளவு காலம் வாசி யோகம் செய்கிறேன் என்று சொல்கிறாயே, சொல்லிவிட்டு நீ இங்கே வந்து பணம் சம்பாதிப்பதில் இவ்வளவு சாமர்த்தியமாக பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறாய், எப்படி உன்னால் செய்ய முடிகிறது? அது வேறு இது வேறு என்றார். அது காலையில் நான் 5 மணிக்கு வாசி யோகம் செய்வேன், அதுக்கப்புறம் நான் வியாபாரத்துக்கு கொண்டேன்னா வியாபாரத்தில் இருப்பேன். உன்னால் அந்த வியாபாரத்தை அப்படி செய்ய முடியாது. பொருள்நிலையில் ஆசை குறைந்துவிடும், அதில் தேவையளவில் நிற்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துவிடும். இந்த மந்திர உச்சாரணங்களும் சரி, இந்த வாசி யோகமும் சரி, அது நம்மை நமது அந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் அளவில் நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆசை குணம் அடங்கிவிடும். பொதுவாக இந்த சடங்குகள் முழுவதுமே செயல் மாற்றத்திற்காகத்தான். சடங்குகளின் மூலமாக செயல் மாற்றத்தை கொண்டு வந்ததுதான் பக்தி மார்க்கம். அப்போ இப்பொழுது செயல் மாற்றம் இல்லாத சடங்குகள் என்று ஆகிவிட்டதே என்று சொன்னால் செயல் மாற்றம் என்ன? அந்த ஆசை குணம் அடங்குவதற்காக செயல் மாற்றம். ஆனால் அந்த சடங்கு செய்பவர்களே இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? சடங்கு செய்வதற்கே 5000, 10,000, 20,000, 50,000 என்று அவர்கள் என்ன பண்ணுகிறார்? அவர்கள் கட்டணம் வாங்கி கொண்டு அதை செய்கிறார்களே. அந்த சடங்குக்கே இவ்வளவு கட்டணம் என்று சொன்னால் அப்போ அந்த சடங்கு எப்படி இவரை மாற்றப் போகிறது? இன்னொன்று, அந்த சடங்குகள் செய்வதனுடைய நோக்கமே என்ன என்று சொன்னால், பொருளாதார நிலையில் மேம்படுவதற்காக, இந்த ஆசையை பேராசையாக மாற்றிக்கொள்வதற்காக, பேராசை முற்றிய நிலையில்தான் இதை செய்கிறார்களே. அப்போ இந்த சடங்குகள் இவர்களது செயல் மாற்றத்தை கொடுக்கவில்லை. இந்த சடங்குகளே இப்பொழுது வியாபாரமாக மாறிவிட்ட ஒரு நிலை. இப்போது இந்த நிலை, இப்போது இந்த வாசியோகம் ஏன் இப்படி எல்லாராலும் சொல்லித்தரப்படுகிறது என்று கேட்டால், இதை பணம் பெற்றுக்கொண்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலாக மாறிவிட்டார்கள். அந்த நிலைக்கு இந்த சமுதாயம் மாற்றம் அடைந்து விட்டது. மந்திரங்கள் சொல்வதற்கு எவ்வளவு கட்டணம் வசூலிப்பதாக இருக்கிறது. அப்போ நீ எதை செஞ்சாலும் அந்த ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. இங்கே கடைசியில் எங்கே வந்து நிற்கிறார்? புத்தருடைய கொள்கையில் வந்து நிற்கிறாங்க. புத்தரும் அப்படிதான் சொன்னார், வள்ளுவரும் அப்படிதான் சொன்னார். அப்போ அங்கு அந்த ஆசை என்பது அடங்கவில்லை என்றால் அந்த துன்பம் என்பதிலிருந்து விலக முடியாது என்பதை புத்தரும் வள்ளுவரும் வலியுறுத்தி
அந்த ஆசை என்பதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு ஆசை என்பது இருக்கட்டும், அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன முதல் மகான் மகரிஷி அவர்கள்தான். அவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டு நமது மக்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள் என்று நம்பி அதை சொல்லிவிட்டார். ஆனால் இப்பொழுது வேதாத்திரிய சீடர்களே வேதாத்திரி மகரிஷிக்கு அதாவது நன்றி நிலையில் இல்லாமல் அந்த அதையே மாற்றி எடுத்துக்கொண்டு புரிந்து கொண்டு குருவுக்கே துரோகம் என்ற ஒரு நிலைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது ஆசை என்பது இருக்கட்டும், ஆசை என்பதை ஒழிக்க வேண்டாம் என்று மகரிஷி சொன்னார். ஆனால் அப்ப நீ அதை மட்டும் எடுத்துக்கொண்டால் அங்கு மாறிவிடும், அர்த்தமே மாறிவிடும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? எது ஆசை என்பதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ஆசை இருக்கட்டும், மாற்றுவதே மூவாசை என்று சொன்னார். சரி, அந்த மூவாசையும் எதற்கு வேண்டும், எந்த அளவில் வேண்டும் என்று எங்கு விளக்கியிருக்கிறார் என்று சொன்னால், எது ஆசை என்று விளக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது தெளிவாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்களே ஆசை. டெஃபனிஷன் கொடுத்துட்டார். அந்த டெஃபனிஷனை புரிஞ்சு பார்க்கணும். தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்களே ஆசை. அப்படி என்றால் இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேவை என்றால் என்ன என்று தெரிய வேண்டியிருக்கிறது. அப்போ அதையும் ஒரு இடத்துல கொடுக்குறாரு பாருங்க. தேவை என்றால் என்ன? பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்து வேகம், இந்த 3 இயற்கை துன்பங்களும் தான் தேவை என்று முடித்து விட்டார். இப்போ இது இயற்கை துன்பங்கள். இந்த இயற்கை துன்பத்தை நிறைவேற்றித்தானே ஆக வேண்டும். ஆமாம், இதற்கு பெயர் தான் ஆசை என்று மகரிஷி வழித்து விட்டார். அப்ப இந்த ஆசையை ஒழிக்கலாமா? ஒழித்தால் நீ உயிர் வாழ முடியாது. அப்ப ஆசை என்பதை இப்படி நிர்ணயம் செய்து விட்டார் அல்லவா? இந்த ஆசையின் அடிப்படையில் நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்போ இந்த ஆசை என்பது அதாவது தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய ஆசை, எண்ணம் என்பதுதான் ஆசை. அந்த டெஃபனிஷனையும் விட்டுறது, தேவைகள் 3 என்பதையும் விட்டுறது. விட்டுட்டு ஆசையை சீரமைக்க சொல்லியிருக்கிறார். ஆசையை விட வேண்டும் என்று சொல்லவில்லை என்று இவங்க மனசில் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கிறதுனா, நீ ஆசை சீரமைத்தல் பயிற்சியிலேயே அவர் 4 கேள்விகளை கேட்க சொல்லுவார். அதில் முதல் கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? இந்த ஆசை தேவைதானா என்று முதல் கேள்வியே தேவைதானா என்று வரும். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, தேவைதானா என்ற கேள்வியை பார்க்கும் பொழுது அது தேவைகள் 3 அடிப்படையில் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் 400 ஆசை எழுதினீங்கன்னா அதில் 390 தேவையின் அடிப்படையில் இல்லாததாக இருக்கும். தேவையில்லை என்று வந்துவிடும். அப்போ அந்த தேவைதானா என்ற கேள்விக்கு நீங்கள் அந்த தேவைகள் 3 என்ற அடிப்படையில் சென்று அதை விளக்கத்தை பார்க்கிறீர்களா என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் அது சரியாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால், இப்பொழுது ஆசை சீரமைப்பு பயிற்சி செய்கிறோம் என்று ஏதோ நாம் பெயருக்கு செய்து கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். தேவைதானா அப்படின்னு கேட்ட உடனே என்ன வருது? எங்கள் தேவைங்கிறதுனால தானே இந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கிறோம். தேவையில்லைன்னா நாங்கள் எதுக்கு எழுதி வைக்கிறோம்? அப்போ 400 தேவைதானே ஆகிப்போச்சு. அப்படி வச்சுக்கிட்டா எப்படி அதை சீரமைப்பு பண்ணுவீங்க? அப்போ ஒவ்வொன்றும் மகரிஷி அவர்கள் தெளிவுபடுத்தி கூறியிருக்கிறார்கள். அப்போ ஆனால் அந்த ஆசை குணம் அடங்காமல் என்று சொன்னால் அது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆசைகள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் நின்று அங்கு நிறைவு பெற்று மனம் நிறைவாக அமைதியாக அந்த வாழ்க்கைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பதுதான் அங்கு இருக்கிறது. அப்போ தேவை என்பதை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வராமல் நாம் ஆண்டவனை தரிசனம் செய்ய முடியாது. ஆண்டவனும் தெரியாது. அதுக்கு அடுத்த வரி பாருங்க, இது ரொம்ப உச்சகட்டமான வரி. ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. எப்போ இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீயே ஆண்டவனாக இருந்து கொண்டும் தேடுவது குறையாது. இந்த இடத்துல அத்வைதத்துக்கு வந்துட்டார் பாருங்க. ஆண்டவனாய் நீ இருந்தும், அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஆண்டவன் இருக்கிறான் இல்லை, ஒவ்வொரு மனிதனுமே ஆண்டவனாகத்தான் இருக்கிறான். இருந்து கொண்டு என்ன தேடுகிறான்? தேடிக்கொண்டே இருக்கிறான். தேடுவது நிற்காது. இப்பொழுது தேடிக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு கோயிலாக போகிறாங்க. இப்போ எல்லாமே அயோத்தி டூர் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஃப்ளைட்டில் போகிறாங்க, அயோத்தி டூர் அயோத்தி டூர் அயோத்தி டூர், ரைட். இப்படியே ஒவ்வொரு ஊராக தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் இறைவனை. அப்படிதான் நடக்கிறது. ஆனால் அந்த ஒரு பாடலிலே வருமே, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. அவர் எதுவுமே அறியாதவர், எதையும் அறியவும் மாட்டார். ஏன்? இருக்கும் இடத்தை தெரியாமல் இல்லாத இடத்தில் தேடினால் எப்படி கிடைக்கும் என்பதுதான். அப்போ அந்த அடிப்படை அதை நாம் சென்ற பகுதியிலே ஒரு உதாரணம் சொன்னோம். ஊசியை தொலைத்து விட்டு வெளியிலே வெளிச்சமாக இருக்கிறது என்று வீதியிலே வந்து ஊசியை தேடினால் எப்படி கிடைக்கும்? தொலைத்த இடத்தில் தேடினால் தானே கிடைக்கும். அப்போ அந்த அடிப்படையில் அந்த ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த இடத்துல நான் யார் தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தால் நானே அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன் என்பதை மகரிஷி அவர்கள் உணர்த்தும் போது, ஆண்டவனாய் நாமே இருந்தும் யாரை தேடி? ஆண்டவனையே தேடுகிறோம். அதாவது அந்த இறைத்தன்மை எனக்குள்ளாக இருந்தும் அதை நாம் வெளியிலே தேடுகிறோம். அந்த வெளியிலே தேடுவதற்கு எவ்வளவு சிரமம். இப்போது எங்களுடைய ஊரிலே இந்த மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் முன்னாடியெல்லாம் நேராக போய் வந்துடுவாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. வெளியிலேருந்து ரோட்டிலேருந்து கியூ நிற்கிது. அப்படி ஆக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. அப்படியே நின்று அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போய் அங்கு அப்படி கொஞ்ச நேரம் அப்படி போன உடனே அப்படி பார்த்துட்டு அப்படி போகிறது. கண்ணால் பார்ப்பது மட்டுமே. அங்கே ஆன்மா லயம் கூட ஆவதில்லை. அதற்கு இவ்வளவு நேரம் கியூவில் நின்று போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உனக்குள்ளாக அந்த இறைவனை பார்க்கிறதுங்கிற அந்த ஒரு தன்மை இருந்து விட்டால் இவ்வளவு சிரமங்கள் எதற்கு? இவ்வளவு கால வரையம் எதற்கு? அதே கோயிலிலே ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த தரிசனத்தை ஒன்றால் செய்ய முடியும் அல்லவா? இதற்கு என்ன வேண்டும்? அந்த தத்துவம் தெரிய வேண்டும். ஆண்டவன் யார் என்று புரிய வேண்டும். எங்கு இறைவன் இருக்கிறான் என்பது தெரிய வேண்டும். அப்போ இது அதே திருவருட் செல்வரில் ஒரு கேள்வி ஒரு குழந்தையிடம் கேட்கப்படும், ஒரு புலவரிடம் கேட்கப்படும். ஒரு புலவரிடம் கேட்கும்போது இதற்கு எப்படி பதில் சொல்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அந்த பேட்டி, நான் மன்னனிடம் போய் இதற்கு நான் பதில் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி கிளம்பிவிடும். அங்கே புலவர் வரவில்லை என்று பார்ப்பார்கள். புலவருடைய பேட்டி வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் மன்னன் கூப்பிட்டு, என்னம்மா என்று கேட்டால், தாத்தாவுக்கு உடம்புக்கு முடியலையா என்று கேட்டால், இல்லை, நீங்கள் ஏதோ 3 கேள்வி கேட்டீர்களாம், அதற்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். அப்போ நீ எப்படி பதில் சொல்வாய்? நீங்கள் கேளுங்கள், நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த இடத்துல ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த ஒரு வசனம். இறைவன் எங்கு இருக்கிறார் என்பது முதல் கேள்வி. இறைவன் எங்கு இருக்கிறார்? பாருங்கள், எத்தனை கோயில்கள் கட்டிய மன்னன் இங்கு கேட்கிறான், இறைவன் எங்கு இருக்கிறான் என்று கேட்கிறான். அதற்கு அந்த குழந்தை பதில் சொல்லும். அதற்கு என்ன சொல்லும்னா, ஒரு பாத்திரத்தில் பாலை எடுத்து வாருங்கள் என்று சொல்லும். பாலை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். இதற்குள்ளாக என்ன இருக்கிறது? அதற்குள்ளாக பால் இருக்கிறது என்று மன்னன் சொல்லுகிறான். அந்த பாலுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று கேட்கும். அந்த பாலுக்குள்ளாக தயிர் இருக்கிறது. அந்த தயிருக்குள்ளாக என்ன இருக்கிறது? வெண்ணெய் இருக்கிறது. அந்த வெண்ணெய்க்குள்ளாக என்ன இருக்கிறது? நெய் இருக்கிறது. அப்படி என்று சொல்லிக்கொண்டே செல்வான். இப்போது அந்த குழந்தை என்ன கேட்கும் என்று சொன்னால், எங்கே அந்த வெண்ணெயையும் நெய்யையும் காட்டுங்கள் என்று கேட்கும். அப்பொழுது அதை எப்படி காட்ட முடியும் என்று வியப்பாக அந்த மன்னன் பார்ப்பான். இதற்குள்ளாக வெண்ணெயும் நெய்யும் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்படி என்றால் காட்டுங்கள். இருக்கிறது, ஆனால் காட்ட முடியாது, அதை பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்வார். ஆனால் இருக்கிறது என்பது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்வார். அப்படித்தான் இறைவன் எங்கும் இருக்கிறான், உங்களால் பார்க்க முடியவில்லை. அப்போ அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிடும். சரி, இரண்டாவது கேள்வி, இறைவன் எந்த திசையை நோக்கி இருக்கிறான் என்று கேட்டு, எந்த திசையை நோக்கி இருக்கிறார் என்று சொல்லும். பக்கத்தில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். இந்த விளக்கினுடைய சுடர் எந்த திசையை நோக்கி அது அலை வீசிக்கொண்டிருக்கிறது என்று இந்த குழந்தை கேட்கும். அந்த சுடரின் ஒளி எல்லா திசைகளிலும் தான் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடன்
அந்த குழந்தை சொல்லும், இறைவன் எல்லா திசைகளிலும் நோக்கி இருக்கிறான் என்று அந்த இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லிவிடும். சரி, இப்போ இதை கூட சொல்லுவார்கள், குருநானக் என்பவர் கோவிலிலே சென்று அசதியாக அப்படியே படுத்து உறங்கி விட்டாராம். அப்பொழுது அவர்கள் கால் அந்த கற்பகிரகத்தை நோக்கி இருந்ததாம். பக்தர்கள் வந்தவர்கள் அவரை எழுப்பி, என்ன சுவாமி இருக்கக்கூடிய திசையை நோக்கி காலை நீட்டி நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே என்று அவரிடம் கேட்டார்களாம். அவர் அப்படியே படுத்துக்கொண்டே சொன்னாராம், அப்படியாப்பா, இறைவன் எந்த திசையில் இல்லையோ அந்த திசையில் எனது காலை தூக்கி போடுங்கள் என்று சொன்னாராம். இறைவன் எந்த திசையில் இல்லையோ அந்த திசையில் என் காலை தூக்கி போடுங்கள் என்று சொன்னாராம். எந்த திசையில் இல்லை, எல்லா திசைகளிலும் இருக்கின்றான். அப்படி ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். சரி, மூன்றாவது கேள்வி. இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. அதற்கு உரிய பதிலும் அற்புதமான பதில். இதில் மகரிஷியினுடைய ஒரு 2 தத்துவங்கள் அற்புதமாக பொதிந்து கிடக்கிறது. அந்த பொண்ணு சொல்லும், இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சிறிது நேரம் மக்களாக மாற வேண்டும், நான் மன்னனாக இருக்க வேண்டும் என்று சொல்லும். சொன்ன உடனே சரி என்று அந்த குழந்தையை அரியாசனத்தில் அமரச் செய்து செங்கோலை கையில் கொடுத்துவிட்டு, இவன் சாதாரண மனிதனாக மக்களாக வந்து கைகட்டி நின்று கொண்டிருப்பான். உடனே அந்த குழந்தை, காவலாளிகளே இங்கு வாருங்கள், இவனை பிடித்து சிறையில் அடைத்து விடுங்கள், அன்ன ஆகாரம் எதுவும் கொடுக்காதீர்கள், தாகத்துக்கு தண்ணீர் கூட கொடுக்காதீர்கள் அப்படின்னு ஒரு அரசாணையை அது காவலாளியிடம் சொல்லிவிடும். என்ன குழந்தாய் அப்படின்னு கேட்பார். உடனே அந்த குழந்தை சொல்லும், இறைவன் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும். என்ன என்று சொன்னால், அரசனை ஆண்டியாக்கிவிட்டு ஆண்டியை அரசனாக்கி விட்டான், ஒரு நிமிடத்தில் மாற்றி விட்டான் அல்லவா, இதைத்தான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும். அப்போ அது என்ன அர்த்தம் என்று சொன்னால், செயல் விளைவு தத்துவத்தை அங்கு அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், செயலுக்கு விளைவாக வந்து கொண்டிருக்கிறான், செயல் விளைவு தத்துவமாக வந்து கொண்டிருக்கிறான், கர்மவினை தத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறான். இது இறைத்தன்மைதான் இப்படி இருக்கிறது, இறை நீதிதான் இப்படி இருக்கிறது. நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கர்மவினை தத்துவம், செயல் விளைவு தத்துவம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் யார் நிர்ணயம் செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதுதான் இறை நீதி. இறை நீதின்னு சொல்கிறோம், இறை சக்தி. அப்போ அந்த இறையாற்றல் ஆகிய அறிவு எப்பொழுது அசைந்ததோ, அசைந்த பொழுதே அந்த இறை நீதி என்ற ஒரு நிலையை இங்கு என்ன பண்ணிவிட்டது, அது அமைத்து விட்டது. அந்த இறை நீதியின் அடிப்படையில் தான் இவை அத்தனையும் நிகழ்கிறது. அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய சிஸ்டமாக இருக்கும். 800 கோடி மனிதர்களுக்கும் அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள், அதற்குரிய விளைவுகள் ஒவ்வொன்றும் சரியாக கணித்து அந்த விளைவுகளை வெளிக்கொண்டு வருவதற்கான பொறுப்புகளை எல்லாம் அந்தந்த பூமிக்கு சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோள்களிடம் ஒப்படைத்து எவ்வளவு அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. இதில் எங்கும் யாரும் போய் தலையிட முடியாது, சூட்கேஸ் கொடுத்து அதை மாற்றிவிட முடியாது, எதுவும் நடக்காது. அந்த அடிப்படையில் அந்த அளவுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஆண்டவன் என்பதனுடைய தத்துவம் இங்கு இப்படி ஒரு தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆக ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது என்று சொன்னால், அங்கு நமக்குள்ளாக இறைவன் இருக்கிறான், நாமே இறைவனாக இருக்கிறோம் என்ற ஒரு தத்துவம் புரியாமல் காசியில் குளித்து வாசியை பிடித்து எல்லா மந்திரங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அங்கு பலன் ஏதும் நடக்காது. பலன் என்ன நடக்க வேண்டும்? ஒரே ஒரு பலன் தான் நடக்க வேண்டும். என்ன பலன்? துன்பம் நீங்க வேண்டும். இதுதானே பலன். இப்போ மக்களிடம் சமுதாயத்தில் இந்த ஆன்மீகத்துக்கு வர்றோம், ஆன்மீகத்தில்
இப்போ மன்றத்துக்கு வர்றோம், தியானம் பண்ணுறோம், உடற்பயிற்சி பண்ணி என்னமோ பண்ணுறோம். இதனுடைய வாட் இஸ் த ரிசல்ட் என்று சொன்னால் துன்பம் நீங்க வேண்டும், துன்பம் புதிதாக பெருகக்கூடாது. இந்த ரெண்டு தானே, துன்பம் பெருகக்கூடாது, துன்பம் நீங்க வேண்டும். இந்த ரெண்டுக்காகத்தான் இந்த பாடுபடுகிறான் மனிதன். அப்படி இல்லைன்னா ஆன்மீகத்துக்கே வரமாட்டான். துன்பம் என்ற ஒன்றை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஆன்மீகத்துக்கே வரமாட்டான் மனிதன். அப்போ அப்படிதான் இருக்கிறது. அப்போ அந்த நிலையில் துன்பம் நீங்க வேண்டும், துன்பம் பெருகக்கூடாது என்பது. ஆனால் இப்பொழுது அதற்கான ஒரு தெளிவை உணர்ந்து கொண்டு செயல் மாற்றம் அடைவதற்காக இருந்த சடங்குகள் எல்லாம் இப்பொழுது துன்பத்தை அதிகரிக்கக்கூடிய சடங்குகளாக மாறிவிட்ட பொழுது இப்போ என்னதான் காசியில் குளித்தாலும் என்ன பண்ணினாலும் இந்த குணம் அடங்காமல், அந்த ஆசை குணம் அடங்காமல் எனது தேவை என்ன, நான் தேவையை நிறைவேற்றி நிறைவாக இருக்கிறேன் என்ற ஒரு நிலை வராமல் அங்கு ஆண்டவனை அறிய முடியாது, இறை தன்மைகளை உணர முடியாது. இப்போ ஆண்டவனை அறியறது அப்படிங்கிற சொல்லும்போது நிறைய பேர் கூட தோணும், ஆண்டவனை அறிஞ்சால் என்ன அறியாட்டி என்னங்க, ரைட்டு, வேறு என்னங்க உங்களுக்கு வேணும்? ஏதோ வாழ்க்கையில் அமைதியாக நிம்மதியாக நிறைவாக ஆரோக்கியமாக அன்பாக ஆனந்தமாக இருந்தால் போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்கள்ல. ஆமாம், நீ ஆண்டவனை அறிய வேண்டாம், இப்படியெல்லாம் இருந்தால் போதும். நீங்கள் ஆண்டவன்தான் இந்த ஆனந்தமாக அமைதியாக ஆரோக்கியமாக நிறைவாக நிம்மதியாக எல்லாவமாக இருந்து கொண்டிருக்கிறான் உனக்குள்ளாக. உனக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவனே இவன் தானப்பா. அப்போ அதை நீ உணர்ந்து கொண்டால், அப்போ அதை உணர்ந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் தேவையில்லை, தேவையை பூர்த்தி செய்து கொண்டு அதில் நிறைவு பெற்றவுடன் நிறைவாக அமைதியாக சும்மா இருந்தாலே போதும். அத்துணை அந்த இறைத்தன்மைகளும் நமக்குள்ளாக வெளிப்பட்டுவிடும். அந்த இறைத்தன்மைகள் என்று சொல்லக்கூடியது தான் இன்பம், அமைதி, ஆனந்தம், அன்பு, ஆரோக்கியம், அமைதி, நிறைவு எல்லாமே இறைத்தன்மைகள் தான். அப்போ ஆண்டவனை அறிவது என்றால் இந்த தன்மைகளிலே வாழ்வது. நம்ம சொல்லுகிறோம், என்ன சொல்கிறோம்? இறை உணர்வு பெறுதல் என்று ஒரு வார்த்தை மகிழ்ச்சி சொல்வார்கள். இறை உணர்வு பெறுதல், இறை பெறுதலா இறை உணர்வு பெறுதலா? அங்கேயே உணர்வுங்கிற வார்த்தையை வச்சாங்க. அப்போ இறை உணர்தல் என்ற ஒரு வார்த்தையை வச்சாங்க. அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த அத்துணையும் உணரக்கூடிய தன்மைகள் தானே, அதெல்லாம் உணர்வுகள் தானே. மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம், அன்பு அத்துணையும் ஒரு உணர்வுகள் தானே. அப்போ இதுதான் இறை உணர்வுகள். இவையெல்லாம் நிலைத்ததாக நீடித்ததாக அனைவருக்குள்ளாகவும் இருக்கிறது, அனைவருக்குள்ளாகவும் இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும். எனக்கு தெரிந்து இது எல்லாற்றையும் எளிமையாக இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தியவர் வேதாத்திரி மகரிஷி. ஆனால் இந்த தத்துவம் சிறிதளவும் இப்பொழுது சமுதாயத்தில் உணர்த்தப்படாமல் அப்படியே மறைக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம் சில காலமாக தற்போது நமது தமிழ் ஆனந்த யோகம் இதை முழுமையாக எடுத்து இந்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் இன்று காலை சிந்தனையில் கூட சொன்னோம், இந்த இடத்தை, இந்த தத்துவத்தை ஒரு 10,000 தடவை கேளுங்கள், 10,000 தடவை சொல்லுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொன்னோம். பல முறை கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் மயக்கம் போகும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையான அந்த இறைத்தன்மை அனைவருக்குள்ளாகவும் இருக்கிறது. அதை உணராமல் நாம் வெறும் சடங்குகளாக காசியில் குளிப்பதும் வாசியை பிடித்தலும் மந்திரங்கள் சொல்வதும் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சங்கல்பம் செய்கிறார்கள். என்ன சங்கல்பம்? எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும். அப்போ அத்தனையும் வந்துவிட்டால் என்ன ஆகும்? துன்பம்தான் வரும், துன்பம்தான் வரும். ஆக இந்த தத்துவத்தை வேதாத்திரியத்தின் மூலமாக நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே பல தலைப்புகளில் விளக்கி இருக்கிறோம். இந்த ஒரு தலைப்புக்கான
அந்த விளக்கங்கள் மற்ற நிறைய தலைப்புகளில் அங்காங்கே இருக்கும். நாம் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நமது தமிழ் ஆனந்த யோகத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த கருத்துக்கள், அதுவும் காலை சிந்தனைகள் இருக்கிறது, இதை எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக கேட்டுக்கிட்டு வந்தாலே போதும். இந்த ஆண்டவன் யார் என்று விளங்கிவிடும், நாம் யார் என்று விளங்கிவிடும், இந்த பிரபஞ்சம் எது என்று விளங்கிவிடும், இயற்கை தத்துவமே விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் அதை முடிந்த அளவுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறாரே நமது குருமகான், அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்வோம். இதை கொடுப்பதற்காக ஒரு தளத்தை நமக்கு கொடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்பை கொடுத்த இந்த சமுதாயத்துக்கும் குருமகானுக்கும் அந்த இறை சக்திக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியை அடுத்த நம்ம சிந்தனை செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.